ஜெபமாலையின் முக்கியத்துவம். நண்பர்களே, இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்பும் உங்கள் அனைவரையும், உங்களை சார்ந்தவர்களையும் இயேசுவை கருவில் சுமந்த நம் அனைவரின் தாய் மரியா ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவை ஆண்டவராக கொண்ட ஒவ்வொருவருக்கும் மரியா தாயாக இருக்கிறார். இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்காகவே உலகில் வாழ்ந்த நம் தாய் நமக்காக இத்துணை வருடமாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம் அனைவரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு விண்ணகத்தில் இணைந்திருக்கும் மரியா இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்பதன் சிறந்த அடையாளம்தான் உலகம் முழுவதும் ஒலிக்கும் ஜெபமாலை என்னும் அருள் வரம். ஆம், ஜெபமாலை என்னும் அருள் வரத்தின் மூலம் நாம் மரியாவோடு இணைந்து ஜெபிப்பது மட்டுமல்லாமல் மரியாவின் வழியாக இயேசுவின் சீடர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவின் மூலம் ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உங்கள் அனைவருக்கும் உணர்த்த விரும்புகிறோம். மேலும் ஜெபமாலையின் மூலம் மரியாவின் விண்ணக மற்றும் மன்னக அருளை அனைவரும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது ஜெபமாலை மீது நமக்கு உள்ள பக்தி அதிகரிக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். இந்த வீடியோ 5 சுருக்கமான பகுதிகளை கொண்டுள்ளது. 1. ஜெபமாலையின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். 2. ஜெபமாலை ஜெபிக்கும் முறை. 3. 5 காட்சிகள் வழியாக ஜெபமாலை குறித்து மரியா கூறிய வார்த்தைகள். 4. ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு மரியா கொடுக்கும் 15 வாக்குறுதிகள். 5. சுருக்கமான சுய பரிசோதனை. வீடியோவை முழுமையாக பார்த்து பயன் அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1. ஜெபமாலையின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். ரோசரி என்னும் ஆங்கில சொல் ரோஜா பூக்களினால் உருவான மாலையை குறிக்கிறது. தொடக்க காலத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த பரலோக மந்திரத்தை 150 முறை கூறுவதை பக்தி முயற்சியாக கொண்டிருந்திருக்கின்றனர். பிறகு அதே பக்தி முயற்சி 150 முறை மரியே வாழ்க என்று ஒவ்வொரு நாளும் கூறுவதாக மாறியுள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் புனித டொமினிக்குவிற்கு மரியாள் காட்சி கொடுத்து இந்த பக்தி முயற்சியை பரப்ப சொல்கிறார். இன்று நாம் அனைவரும் சொல்லும் ஜெபமாலையானது புனித டொமினிக்கன் சபையை மையமாக கொண்டதாகவே இருக்கிறது. மேலும் 1475ஆம் ஆண்டில் டொமினிக்கன் சபையை சார்ந்த ஆலன் டீலா ரோச் என்பவரும் அவருடன் உழைத்தவர்களும் ஜெபமாலை பக்தி முயற்சியை பிரான்ஸ் நாட்டின் வடபகுதியில் பரப்பியதாக வரலாற்றில் படிக்கிறோம். அதன் பிறகு 1520இல் திருத்தந்தை 10ஆம் லியோ அக்டோபர் மாதத்தை ஜெபமாலை மாதமாக அறிவிக்கிறார். தொடக்கத்தில் 15 மறையுண்மைகளை தியானித்து வந்த நிலையில் 2002ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் மேலும் 5 ஒளியின் மறையுண்மைகளை ஜெபமாலையில் சேர்த்தார். இதன் மூலம் இன்று 20 மறையுண்மைகளை, அதாவது மகிழ்ச்சி, மகிமை, துயரம், ஒளி என்று முழுமையாக இறைவார்த்தையின் அடிப்படையிலேயே தியானிக்கிறோம். இறைவார்த்தையின் அடிப்படையில் உள்ள இந்த 20 மறையுண்மைகளையும் தற்பொழுது பார்த்து புரிந்து கொள்வோம். இந்த மறையுண்மைகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜெபமாலையானது முழுமையாக விவிலியத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு வல்லமையான பக்தி முயற்சியாகும். மேலும் விவிலியத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு உகந்த முறையில் ஜெபம் செய்வதற்கு மரியா காண்பித்த வல்லமையான பாதையே ஜெபமாலை என்னும் பக்தி முயற்சியாகும். இதனால்தான் சாத்தான் ஜெபமாலையை கையில் எடுத்தாலே பயந்து ஓடுகிறான் என்று நம்பி ஜெபிக்கிறோம். 2. ஜெபமாலையை எப்படி ஜெபிக்க வேண்டும். முதலில் ஜெபமாலையில் சொல்லும் மங்கள வார்த்தை ஜெபத்தை விவிலியத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வோம். முதலில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்பது லூக்கா 1ஆவது அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலிருந்து நாம் சொல்கிறோம். அடுத்ததாக, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே என்பது லூக்கா 1ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தையில் எலிசபெத்து அம்மாள் மரியாவை பார்த்து கூறும் வார்த்தைகளாகும். தூய மரியே இறைவனின் தாயே என்பது லூக்கா 1ஆவது அதிகாரம் 43வது இறைவார்த்தையில் எலிசபெத்து அம்மாள் தூய ஆவியால் நிரம்பி மரியாவை பார்த்து கூறும் வார்த்தைகளாகும். பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் என்பது யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலிருந்து நாம் சொல்கிறோம். எனவே மங்கள வார்த்தை ஜெபம் முழுவதும் விவிலியத்தின் அடிப்படையிலான ஒரு ஜெபம் என்பதை புரிந்து கொள்வோம். தங்களுடைய பக்தி முயற்சிக்கேற்ப பலரும் ஜெபமாலையை தங்களின் விருப்பத்திற்கேற்ப ஜெபித்தாலும் பொதுவாக நாம் கூறும் 53 மணி ஜெபமாலை ஜெபத்தை எப்படி செய்வது என்னும் முறையை தற்பொழுது புரிந்து கொள்வோம்.
ஒவ்வொரு ஜெபத்தையும் படித்து காண்பித்தால் நேரம் அதிகமாகும் என்பதால் வீடியோவை நிறுத்தி ஜெபத்தை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபமாலை செய்யும் முறை: 1. சிலுவை அடையாளம். 2. தூய ஆவியார் ஜெபம். 3. ஜெபமாலையின் தொடக்க ஜெபம். 4. நம்பிக்கை அறிக்கை. 5. இயேசு கற்பித்த ஜெபம். 6. மங்கள வார்த்தை ஜெபம். 7. திருத்துவ புகழ். 8. பாத்திமா அன்னை ஜெபம். 9. மறையுண்மைகள். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகள். துயர் நிறை மறையுண்மைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள். மகிமை நிறை மறையுண்மைகள் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள். ஒளியின் மறையுண்மைகள் வியாழக்கிழமை. 10. இறுதி ஜெபம். 11. புனித தேவமாதாவின் பிரார்த்தனை. 12. கிருபஜெயாவுத்து மந்திரம். 13. புனித பெர்னாத்து கன்னி மரியாவிடம் ஜெபித்த மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜெபம். 14. இறுதி ஜெபம். இந்த போட்டோவை பார்த்தும் ஜெபமாலை சொல்லும் முறையை நாம் புரிந்து கொள்ளலாம். 3. 5 காட்சிகள் வழியாக ஜெபமாலை குறித்த மரியாவின் வார்த்தைகளை புரிந்து கொள்வோம். 1. பாத்திமா அன்னை, போர்ச்சுகல். 1917 மே 3ஆம் தேதி 3 குழந்தைகள் வயலில் இருந்தபோது மரியா அவர்களுக்கு தோன்றி ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி தன்னை சந்திக்க வருமாறு அந்த குழந்தைகளுக்கு கூறுகிறார். அங்கு மரியா உணர்த்தியது என்னவென்றால், உலகிற்கு அமைதியையும் போரின் முடிவையும் கொண்டு வர ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். 2. அகிதா அன்னை மரியா, ஜப்பான். 1973 ஜூலை 6ஆம் தேதியில் அருட்சகோதரி ஆக்னஸ் சசாகாவா ஆலயத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது மரியாவின் சுரூபத்திலிருந்து ஒரு குரல் வருவதை கேட்கிறார். அதன் பிறகு அருட்சகோதரி ஆக்னஸ் சசாகாவா 3 செய்திகளையும் மரியாவின் காட்சிகளையும் 2 ஆண்டுகளில் பெறுகிறார். 1975 ஜனவரி 4 அன்று மரியாவின் சுரூபம் அழத் தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகள் அவ்வப்போது தொடர்ந்து 101 முறை அச்சுரூபம் கண்ணீர் வடித்திருக்கிறது. இங்கு மரியா என்ன கூறினார் என்றால், உங்களுக்காக எஞ்சி இருக்கும் ஒரே கரம் என் மகன் விட்டு சென்ற அடையாளமும் ஜெபமாலையும் மட்டுமே. திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். 3. கிபிஹோவின் அன்னை, ருவாண்டா. 1981 நவம்பர் 28 நம் அன்னையின் சந்திப்பு இந்த சிறிய ஆப்பிரிக்க கிராமத்தில் 16 வயது அல்போன்சின் மும்ரேக் தனது பள்ளி உணவு விடுதியில் அன்னை அழைக்கும் ஒரு குரலை மேகத்திலிருந்து கேட்கிறார். பிறகு 2 வருடங்களாக அல்போன்சின் மும்ரேக் மற்றும் அவருடைய வகுப்பு தோழர்கள் இருவருக்கும் அன்னை பல காட்சிகளையும் செய்திகளையும் கூறுகிறார். இங்கு நான் அனைவரிடமும் பேசுகிறேன். நான் இதை கூறும்போதெல்லாம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இந்த கால மனிதர்கள் எல்லாவற்றின் உண்மையான அர்த்தங்களிலிருந்து விலகிவிட்டார்கள். தவறு செய்கிறோம் என்பதை உணராமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பாடுகளை பற்றியும் என்னுடைய ஆழ்ந்த துக்கங்களை பற்றியும் தியானியுங்கள். மனம் திரும்புதலின் தயவை பெற ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையும் மரியாவின் 7 வியாகுலங்களையும் நினைத்து ஜெபமாலை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். 4. ஜெபமாலை அன்னை, சான் நிக்கோலாஸ், அர்ஜென்டினா. 1983 செப்டம்பர் 25 அன்று தனது ஜெபமாலையில் உள்ள மணிகள் ஒளிர்வதை ஒரு சாதாரண இல்லத்தரசியும் தாயுமாக இருக்கிற கிளாடிஸ் ஹெர்மினியா குயிரோகா டி மோட்டா அந்த நாள் முதல் 1990 பிப்ரவரி 11 லூர்து அன்னையின் விழா வரை மரியாவிடமிருந்து 1800க்கும் மேல் செய்திகளையும் இயேசுவிடமிருந்து 68 செய்திகளையும் பெறுகிறார். மேலும் அவர் அந்த காலகட்டத்தில் அதிக கலங்கத்தை இதயத்தில் சுமந்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. இங்கு மரியா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ஜெபம், ஜெபம் என் மகளே, ஜெபம். இன்னும் எத்தனை வாய்கள் கடவுளிடம் நெருங்கி வருவதற்கு ஒரு ஜெபம் கூட சொல்லாமல் இருக்கின்றன. பரிசுத்த ஜெபமாலையானது எதிரி அஞ்சுகின்ற ஒரு ஆயுதமாகும். அது தங்கள் வேதனைகளை தணிக்க தேடுகின்றவர்களின் அடைக்கலமும் என் இதயத்திற்குள் நுழைவதற்கான வாசலும் ஆகும். உலகிற்கு ஒளியை தரும் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று கூறுகிறார். 5. குவாபாவின் அன்னை, நிகரகுவா. 1980 மே 8 அன்று தன்னுடைய பணியில் அர்ப்பணிப்பு அக்கறையுள்ள வேதியர் பெர்னார்டோ மார்டினஸ் ஜெபமாலை ஜெபிக்கும் போது மரியாளின் காட்சியை பெறுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை பெர்னார்டோவுக்கு நான் தினமும் ஜெபமாலை ஜெபிக்க விரும்புகிறேன் என்று கூறி
அதற்கான வழிமுறைகளை வழங்குகிறார். அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் கடுமையாக அதன் பின் உழைத்தார் என பார்க்கிறோம். இங்கு மரியா என்ன கூறினார் என்றால், நான் நமது ஆண்டவரின் மகிமையை காண்பித்திருக்கிறேன். இறைவனுக்கும் இறைவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகின்றவர்கள் அந்த மகிமையை பெறுவார்கள் என்று கூறுகிறார். மேலும் புனித ஜெபமாலையை விடாமுயற்சியுடன் ஜெபித்து இறைவனின் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் ஆண்டவரின் மகிமையை பெறுவீர்கள் என்று கூறுகிறார். 4வது, ஜெபமாலை தினமும் ஜெபிப்பவர்களுக்கு மரியா கொடுக்கும் 15 வரங்கள். 1வது, மாதா அம்மாவின் மகளாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக மாறுவோம். 2வது, தூய வாழ்வு வாழ செய்வது மட்டுமல்லாமல் ஆன்மா விண்ணகத்தை நோக்கி பயணிக்க தொடங்கும். 3வது, நரகத்திற்கு எதிரான கவசத்தை பெறுகிறோம். 4வது, தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பதால் விசேஷ வரங்கள் கிடைக்கும். 5வது, சிறப்பான பாதுகாப்பு வரங்கள் கிடைக்கும். 6வது, ஜெபமாலை மூலம் முழுவதுமாக நம்மை மாதா அம்மாவிடம் ஒப்பு கொடுத்தால் அழிவுற மாட்டோம். 7வது, பரலோகம் செல்லும் பாதையில் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். 8வது, விசுவாசத்தோடு கேட்கும்போது பெற்றுக்கொள்கிறோம். 9வது, ஜெபமாலை பக்தியை பறக்கும்போது நம்முடைய தேவைகளில் உதவி பெறுகிறோம். 10வது, இறக்கும் வேளையில் விண்ணக நீதிமன்றத்தில் நமக்காக மாதா அம்மா தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுவார். 11வது, அகால மரணம் நமக்கு வராது. 12வது, மரணத்திற்கு முன் திரு அருட்சாதனங்கள் கிடைக்கும். 13வது, உண்மையுடன் ஜெபித்தால் மோட்சம் உறுதி. 14வது, உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து நாம் மீட்கப்படுவோம். 15வது, பரலோகத்தில் மிகுந்த மகிமை பெறுவோம். நண்பர்களே, இறுதியாக மரியாவின் 5 காட்சிகளையும் 15 வாக்குறுதிகளையும் அவ்வப்போது நினைத்து பார்க்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உலக முடிவுடனும் நம்முடைய மீட்புடனும் ஒப்பிட்டு மரியா பல்வேறு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் சாதாரண மக்களிடம் சென்று அவர்களுக்கு காட்சி கொடுத்து மிக முக்கியமான உலகை கடந்த நம்முடைய வாழ்க்கைக்கு மரியா உதவி செய்கிறார். மேலும் மரியாவின் புனித இருதயம் மக்கள் அனைவரையும் அரவணைக்க துடிப்பதும் ஜெபமாலை வழியாக நமக்கு விண்ணக வாழ்வை கொடுக்க மரியா விரும்புவதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனமாற்றத்தின் முக்கியத்துவத்தை இயேசு விவிலியத்தில் பரிசேயர் தலைவர் நிக்கதேமுடன் உரையாடுவதின் அவசியத்தை நம் மீது அக்கறை கொண்ட விண்ணக தாயாக மரியா நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். மனமாற்றம் மூலம் தூய ஆவியாரை பெற்று விண்ணகத்தை நோக்கி பயணிக்க இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதே பணியை தான் மரியாவும் ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலம் இயேசுவை பின்பற்றவும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கிறார். சாத்தானை எதிர்க்கும் கவசமாக ஜெபமாலை இருப்பதை மரியா நமக்கு இந்த காட்சிகள் மூலம் உணர்த்துகிறார். மேலும் ஜெபமாலையின் ஆசீர்வாதங்களை இந்த வீடியோவில் முழுமையாக கூறிவிட முடியாது. ஏனெனில் இத்தனை வருடங்களாக மரியா எல்லையற்ற விதத்தில் அவரை நம்பும் ஒவ்வொரு மனிதரையும் அவர்களின் குடும்பங்களையும் பல்வேறு ஆசீர்வாதங்களால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் உண்மையில் ஜெபமாலை சொல்கிறோமா? தினமும் ஜெபமாலை சொல்கிறோமா? நம்பிக்கையுடன் தான் ஜெபமாலை சொல்கிறோமா? ஜெபமாலை ஜெபிப்பதின் மூலம் மரியாவின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என நம்புகிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக மரியா நமக்கு விண்ணகத்தை பெற்று தருகிறார் என்பதை உணர்கிறோமா? நண்பர்களே, இப்பொழுதாவது நாம் விவிலியத்தின் அடிப்படையில் ஜெபமாலையை ஜெபிக்கிறோம் என்பதை உணர முடிகிறதா என யோசித்து பார்ப்போம். மேலும் நாம் விவிலியத்தின் அடிப்படையில் தான் ஜெபமாலை ஜெபிக்கிறோம் என்பதை மனதின் ஆழத்தில் உணர்ந்து கொள்வோம். நண்பர்களே, இறுதியாக ஜெபமாலை எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்பவற்றை புரிந்து கொள்வோம். எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். தனியாகவும் குடும்பமாகவும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். பேருந்தில் பயணம் செய்யும் போதும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். உங்களால் முடிந்தவரை ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம். எந்த வயது மதிக்க பெற்றவராக இருந்தாலும், குழந்தைகள் முதல் பெரியோர் வரை யாராக இருந்தாலும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபமாலை ஜெபிக்கும் போது நம் எதிரே மரியா நம்முடன் இணைந்து ஜெபிக்கிறார் என்கின்ற உணர்வுடன் பக்தியுடன் ஜெபமாலை ஜெபியுங்கள். பக்தியுடன் ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபிக்கும் போது சாத்தான் நம்மை விட்டு ஓடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம் குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை மரியா தவறாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டவே வேண்டாம். ஜெபமாலையை கையில் எடுங்கள், கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள். ஜெபமாலை ஜெபிப்பது என்னுடைய உரிமை. நான் மரியாவின் அன்பு பிள்ளை. என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஒரு சீடர் என்னும் உணர்வுடன் வெட்கப்படாமல் ஜெபமாலையை சொல்லுங்கள். யார் என்ன நினைத்தாலும் ஒன்றுமில்லை.
நான் ஜெபமாலை ஜெபிக்கும்போது இறைவனின் தாய் மரியா மிக வல்லமையோடு எனக்காக என் குடும்பத்திற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து கொண்டு ஜெபமாலை சொல்லுங்கள். குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை செய்யும் இடத்தில் கிடைக்கும் மதிப்பு மரியாதை விட ஜெபமாலை கையில் இருக்கும் ஒரு எளியவனுக்கு கிடைக்கும் கடவுளின் இரக்கம் பெரிது என்பவற்றை உணர்ந்து கொள்வோம். ஏனெனில் மரியாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவரின் வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தை எடுத்து படியுங்கள். மரியாவின் வல்லமையையும் அவர் இறைவன் இயேசுவோடு என்றும் இணைந்து இருப்பதையும் தந்தை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பதையும் புரிந்து கொள்வோம். திருச்சபை இந்த அக்டோபர் மாதம் முழுவதையும் ஜெபமாலை மாதமாக கொடுத்துள்ளது. மரியாவின் சாத்தானுக்கு எதிரான விண்ணக போர்ப்படையில் இணைந்து ஜெபமாலை வழியாக நம் வாழ்வையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் வாழ்வையும் காத்துக்கொள்வோம். ஜெபமாலையில் மகிழ்ச்சி உருவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.